Drop it. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் இறால் போட்டு ஒரு பயத்தங்காய் குழம்பு கொண்டு வைக்க போகிறோம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோடய சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மேலும் இந்த சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா பக்கத்தில் இருக்க ஓல்ன்ற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பயத்தங்காய் குழம்புக்கு தேவையான இறாலும் பயத்தங்காவும் தான் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. சின்ன இறாலாக இருந்ததுண்டா முழுசாக போடலாம். பெரிய பெரிய இறால்களாக இருந்தால் வெட்டிட்டு போடலாம். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நாங்கள் இந்த குழம்பை மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். சட்டி நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளணும். எண்ணெய் சூடானதும் அதில் வெந்தயத்தை போட்டு வறுத்தெடுத்துக்கொள்ளணும். வெந்தயத்தை வறுத்தெடுத்தோம்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வெந்தயத்தை பொன்னிறமாக வரும் வர வறுத்தெடுத்துக்கொள்ளணும். வெந்தயம் பொன்னிறமாக வந்த பிறகு சோம்பு சீரகம் சேர்த்துக்கொள்ளணும். போட்டதெல்லாம் கொஞ்சமாக பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளணும். இது மாதிரி சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் தாளித்து கொள்ளணும். கொஞ்சமாக வதங்கினதும் உள்ளியை சேர்த்துக்கொள்ளணும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலையையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பயிற்றங்காயையும் சேர்த்துக்கொள்ளணும். பயிற்றங்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அவிய விடணும். இந்த நேரத்தில் அடுப்போட நெருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து பயத்தங்காய் அவிஞ்சிருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், நாங்கள் மூடி போட்டு அவிச்சதால் பயத்தங்காயிலேருந்து தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே இந்த பயத்தங்காய் வேகணும். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட தேவையில்லை. இந்த தண்ணியிலேயே பயிற்றங்காயை வேக வச்சுக்கொள்ளணும். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளணும். உப்பு சேர்த்துட்டு வெட்டி எடுத்து வச்சுருக்கிற இறாலையும் இதோட சேர்த்துட்டு மூடி போட்டு அவிய விட்டுக்கொள்ளணும். இறாலை சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கிளறிட்டு தான் மூடி போட்டு அவிய விடணும். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தா எங்களோட கறி இப்படி தான் இருக்கும். இனி நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் விட்டுக்கொள்ள போகிறோம். ஒருக்கா கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் விட்டுக்கொள்ளணும். இந்த கறிக்கு நாங்கள் முதலாம் பால் ஒரு கப்பும் ஒரு 1/2 கப் 2ஆம் பாலும் விட்டுட்டு ஒருக்கா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அவிய விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பால் நல்லா கொதிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட ஜெஃப்னா கறி பவுடரை சேர்த்துக்கொள்ளணும். எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு அவிய விடணும். வெறுமனே பயத்தங்காய் குழம்பு வைக்கிறத விட இது மாதிரி இறால் அல்லது இறால் கருவாடுன்னு சொல்கிற கூனி அல்லது மீன் கருவாடு ஏதாவது போட்டு சமைச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். மேலும் வீட்டாக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. நான்ஸ்டிக் சட்டியெல்லாம் சமைக்கிறத விட இது மாதிரி மண் சட்டி வாங்கி சமைச்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். மேலும் இந்த மரக்கறிகளில் இருக்கிற சத்துகளும் வெளியே போகாதுன்னு சொல்லுவாங்க. பயத்தங்காய் குழம்பை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அவிய விட்டுக்கொள்ளணும். இது மாதிரி கறி நல்லா திக்காக வந்த பிறகு புளி சேர்த்துக்கொள்ளணும். தக்காளி பழம் விருப்பமானவங்க தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இதில் பழப்புளி சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதில் பழப்புளியை சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கிளறி விட்டுட்டு கறி நல்லா திக்காகும் வர மூடி போட்டு அவிய விட்டுக்கொள்ளணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தோம்னா இது மாதிரி கறி நல்லா திக்காகி இருக்கும். இந்த நேரத்தில் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளணும்.
ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி விடணும். இந்த சட்டியில் இருக்கிற சூட்டிலேயே அப்படியே கறி நல்லா திக்காக வரும் பாருங்கள். இந்த கறியை நீங்கள் உடனே சாப்பிட்றத விட ஒரு 4-5 மணித்தியாலத்துக்கு பிறகு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு சுவையாக இருக்கும். நான் நம்புகிறேன் இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்களோட வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கறி எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென் 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தரிசி. நன்றி, வணக்கம்.